யூனிட் 1ல அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வாட் இட் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு, இது பேஜ் நம்பர் 2ல இருக்குது. வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸு, பேஜ் நம்பர் 9ல இருக்குது. செகண்ட் ரோம் லெட்டர் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸு. So what are the features of incomplete records? Page number 2 and 3ல இருக்கு. What are the limitations of incomplete records? Page number 3ல இருக்கு. So third question, state the differences between double entry systems and incomplete records. Page number 4ல இருக்கு. Fourth question, differences between statement of affairs and balance sheet of page number 11ல இருக்கு. இது கொஸ்டின் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் வந்து இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸும் இருக்கு, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்கு. இல்லிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் புக்ல இருக்கு, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரே மாடல்ஸ் தான். இப்போ இதில் எது ரெஃபர் பண்ணுறோமே அது எக்ஸசைஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து சம் நம்பர் 2, சம் நம்பர் 5, சம் நம்பர் 8, சம் நம்பர் 9, சம் நம்பர் 10, sum number 14, sum number 17, sum number 18, sum number 19, sum number 20. இதே எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோஸில் இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சம் நம்பர் 1, சம் நம்பர் 4 and 5, சம் நம்பர் 7, 8, 9, 10, சம் நம்பர் 13, சம் நம்பர் 15, சம் நம்பர் 16, சம் நம்பர் 17, சம் நம்பர் 18, சம் நம்பர் 19, சம் நம்பர் 20. இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் போடுறதுக்கு. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சம்மோட ப்ராப்ளம்ஸோட எக்ஸசைஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை ரெஃபர் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.